ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி விவோ தரப்புலேருந்து இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற விவோ Z1 Pro இந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா சைனாவில் விவோ Z5X அப்படின்ற பேரில் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஸோ சில மாற்றங்களோட இப்போ இந்தியாவில் வருது. ஸோ இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்ப்போம். வீடியோ பொறுத்தவரை நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகிடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விவோ Z1 Pro இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா சைனாவில் இப்போ தான் வந்து விவோ Z5Xன்னு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சில மாற்றங்களோட இப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த ஃபோன் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 6.53 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 19.5:9 ரேஷியோவில் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி நாட்ச் கண்ட்ரோல்ஸ் எதுவும் கிடையாது. ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து ஒரு பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து செல்ஃபி கேமராவும் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர்ஸ்லாம் ஓரளவு அக்யூரேட்டாக இருக்குது சொல்லலாம். பட் இங்கே வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்கறது ஒரு வந்து ஏமாற்றனே சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்பிளேயில் விவோ இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே தான் வந்து விவோ Z1 Pro வந்து Z5Xோட ஒரு சின்ன மாற்றத்தோடு வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா Z5Xயில் வந்து Snapdragon 710 அப்படிங்கிற ப்ராசர் கொடுத்தாங்க. இப்போ வந்து அதோட அப்கிரேடட் வெர்ஷனான Snapdragon 712 ப்ராசர் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராசர் வந்து 10 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்களே, பேட்டரி லைஃபும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேமிங்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா adrino 616 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கும் ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாகவும் நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டே டு டே யூஸ் டாஸ்க், அதுக்கப்புறம் இந்த கேமிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய சிப் தான் வந்து இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது விவோ Z5Xயில் இருக்க மாதிரியே இந்த ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா ஒரு 16 MP f1.8 அப்பச்சர் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து ஒரு 8 MP f2.2 அப்பச்சர் சைஸில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ப்ளஸ் வந்து தேர்ட் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 MP டெப்த் சென்சார் கேமரா வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி சைட் பார்க்கும்போது Z5Xயில் வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. பட் Z1 Proவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு மைனர் அப்டேட்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த ஃபோனில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்பவே டீசெண்டாகவும் நல்லாவே இருக்குது. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ளஸ் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 வேரியண்ட் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 9 Pie வந்து ரன் ஆக சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் பார்த்திங்கன்னா FunTouch OS 9 அப்படிங்கிற UIயில் வந்து இந்த ஃபோன் ரன் ஆகும். இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்து 2 நானோ சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 256GB மைக்ரோ கார்டு சப்போர்ட்டும் வந்து இதில் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு Type-C சார்ஜிங் போட்டு வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் Z5Xயில் வந்து மைக்ரோ USB தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜரும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லணும். அதேமாதிரி இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இதில் வந்து ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், பேசிக் சென்சார்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க பஞ்சுவல் டிஸ்பிளேவோட. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப இன்னோவேட்டிவாகவும் இருக்குது. அதே ப்ரைஸும் வந்து ஒரு 20,000 ரூபாய் அப்படிங்கிற செக்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட கான்ஸ்ன்னு பார்க்கும்போது இதோட டிஸ்பிளே தான். இவ்வளோ வெளியில் இருக்க ஒரு ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணாது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற எல்லா மொபைலில் வந்து AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் விவோ வந்து இங்கே வந்து தவிர்த்திருக்காங்க. இது ஒரு மைனஸ்னே சொல்ல முடியும். இந்த ஃபோனோட விலைன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா 18,000 அப்படிங்கிற விலையில் வந்து பேஸ் வேரியண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து கூடிய விரைவில் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்து இந்த விவோ Z1 Pro ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகிடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.